ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா இந்த பதிவு பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்க மாணவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோடைய அட்மிஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 காலம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் நேம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் நேமும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட்டோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்த டேட்டில் வந்து அவங்க அப்ளிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, அப்புறம் எந்த டேட்டில் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அட்மிஷன் அதாவது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ன டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலை ஒரு வாட்டி க்ரோத் த்ரூ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு சில இன்ஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்க. இது எல்லோ கலரில் இருக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஸ்டியூட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்க இன்ஸ்டியூட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தங்க. க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் இன்னும் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலரில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. ஸோ ப்ளூ கலரில் இதெல்லாம் இருக்கும், அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கலர் மூலியமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஜினியரிங் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, அந்த கலர் எங்கே இருக்குன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஸோ அதே போல் வந்து லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. லா எங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த இன்ஸ்டியூட் லா ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்தெந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் லா ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது கொடுத்துருக்க முடியல இதெல்லாம் இது. ஸோ இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக +2 முடித்த மாணவர்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபுல்லாக இந்த பிடிஎஃப் க்ரோத் த்ரூ பண்ணி பாருங்கள். +2 முடித்த மாணவர்களே நீங்களாம் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாலும் பரவாயில்லைங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது +2 முடிச்ச அப்புறம் என்ன மாதிரி வாய்ப்புலாம் இருக்குது, நம்ம இந்தியாவில் வந்து என்னென்ன கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேறு யாருக்காச்சும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம் இதெல்லாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணால் கிளாரிஃபை பண்ணுறேன்.